ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிப் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பொடுகு அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் ஒன்ஸ் போட்டிங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் தலையில் இருக்கக்கூடிய மொத்த பொடுகுமே உதிர்ந்துடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெமெடிங்க இது. 100% இல்லை, 200% டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு என்னென்னமோ செஞ்சு சரியாக போயிருந்துருக்காது. அதே மாதிரியே சிலருக்கு சரியாக போயிட்டு திருப்பி வந்துடும். அந்த மாதிரிலாம் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸாக கொடுக்குறேன். எனக்கு எப்போது பொடுகு வந்தால் நான் இது தான் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது இருக்குது. அண்ட் இந்த ரெமெடிக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன வெங்காயம் வந்து பொடுகு போகிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வேர்லேருந்து தூண்டக்கூடியதாக இருக்குது. இன்கேஸ் நமக்கு ரொம்ப முடி கொட்டி அங்கங்கே சொட்ட விடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இது வந்து இதை சரி செஞ்சிடும். ஸோ இப்போ 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாக இருக்கக்கூடிய தலைமுடி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆள் போடக்கூடிய அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு ஆளுக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அரைச்சி போடுறீங்க அப்படின்னா அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மிளகு தலைக்கு போடலாமா, போட்டால் ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுமா அல்லது முடி கொட்டுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். டெஃபினட்டாக போடலாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மிளகு வந்து நல்ல ஒரு சூப்பரான பொடுகு நீக்கக்கூடிய ஒரு மருந்துங்க. அதே மாதிரி வெங்காயம் மட்டும் போட்டால் சில பேருக்கு சளி பிடிக்கும். ஆனால் இதில் நம்ம மிளகு சேர்த்துருக்கனால கண்டிப்பாக இந்த சளி பிடிக்கிற பிரச்சனை எதுவுமே இருக்காது. அதே மாதிரியே வெட்டுப்புழுன்னு சொல்லக்கூடிய வெட்டு காயங்கள் பட்ட இடத்துல முடி வளராமல் இருக்கும். அந்த இடத்துல முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இந்த மிளகு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பசும்பாலுங்க. பசும்பால் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் காய்ச்சாமல் சேர்க்கணும். அப்போ தான் அதோட ஊட்டச்சத்து நமக்கு முழுசாக கிடைக்கும். இந்த 3 பொருளையும் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது பெரிதாக நமக்கு எந்த பலனுமே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நம்ம 3 பொருளையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி ஒரு முறை நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலை குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக நம்ம தலையில் இருந்த அவ்வளோ பொடுகுமே வந்து உதிர்ந்துருங்க. ஆல்ரெடியே பொடுகு போகிறதுக்காக நிறைய பேர் நிறைய டிப்பெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது வந்து சிலது ஒர்க் ஆகியிருக்கலாம், மேபி சிலது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். சிலது ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா பொடுகு வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் இதை நீங்கள் ஒன்ஸ் போட்டு குளிச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொடுகு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 2வது முறை இதே மாதிரியே குளிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நல்ல ஒரு சுத்தமான கப்பில் ஊற்றிட்டு நல்லா வந்து தேய்க்கிற விதம் பார்த்திங்கன்னா நல்ல அந்த மயிர் கால்கள் எல்லாம் படணும். அந்த முடியினுடைய வேர் பகுதி இருக்கு இல்லையா, அதில் படணும். நமக்கு முடியில் பட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெமெடி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னா முடி மேலே மட்டும் தடவிடுவாங்க. அதோட அந்த வேர்களில் படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடியில் பட வேண்டிய அவசியமே கிடையாது. தலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அதில் தாங்க நல்லா படணும். அதில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம கைகளை கொண்டு மசாஜ் கூட கொடுத்துக்கலாம். இது 5 வயசுக்கு மேற்பட்டவங்கலேருந்து ஆண்கள் பெண்கள்னு யாருனாலும் பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா கண்ணில் பட்டால் எரியும். ஸோ இதை முடியினுடைய வேர்களில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டு அதுக்கப்புறமா ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு குளிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிங்க இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் ஆல்ரெடியே யூஸ் பண்ண சீப்பை போடாதீங்க. உங்களுடைய எல்லா சீப்பையுமே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதே சீப்பை மறுபடியும் போட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பொடுகு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து பொடுகு இருக்குதோ அல்லது அடுத்தவங்களுக்கு பொடுகு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க சீப்பை வந்து நீங்கள் போடாதீங்க. அந்த மாதிரி பொடுகு இருக்கிறவங்களோட தலையோட தலை ஒட்டி இருக்கிறது இந்த மாதிரியான ரீசன்னால தான் வந்து திருப்பி நமக்கு பொடுகு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் எப்போதுமே கொண்டையிலே இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடங்களில் வந்து ரொம்ப வேர்வை படிஞ்சு கிருமிகள் படர்ந்து பொடுகு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அப்பப்போ வந்து தலையை வந்து முடியை நல்லா பிரித்து விட்டு அதில் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னு சொன்னால் துளி கூட தலையில் பொடுகு இருக்காது. இதுக்கு மேலே நமக்கு பொடுகு திரும்ப திரும்ப வரவும் செய்யாது. ஸோ இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.